பிரைஸ்லா. இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி யோவான் 15:15 வசனம். யோவான் 15:15. யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இதோ உமது வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுத்தோம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 15:15 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஹல்லேலூயா. இது இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லாம் தானே ஒரு நண்பனாக, ஃப்ரெண்டாக இருக்கவே அவர் விரும்புகிறார் நம்மோடு கூட. ஆமென். ஐ ஹவ் கால்ட் யூ ஃப்ரெண்ட். ஆமென். நான் உங்களை ஒரு நண்பன் என்று சொல்லுகிறேன் என்றபடியாய். ஹல்லேலூயா. ஊழியக்காரன்னா சில காரியங்களை, எல்லா காரியத்தையும் ஊழியக்காரனோடு ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆமென். ஆனால் நண்பன்னா எல்லா காரியத்தையும் அவங்களோடு பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருப்பாங்க. ஆமென். ஒரு பழமொழி கூட உண்டு, உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை நான் யார் என்று சொல்லுவேன் என்றபடியாய். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்தாவே இவன் எப்படி இருப்பான் என்கிற ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று உலகம் சொல்லுகிறது. அதே போல் சில நேரங்களில் சிலர் சரியில்லை அப்படின்னா அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க, சேர்க்க சரியில்லைம்பாங்க. ஆமென். சேர்க்க சரியில்லை. அப்போ இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லாம் நண்பனாக நினைக்கிறார். ஆமென். நீங்கள் என்னோட நண்பனாக இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் என்றபடியாக அவர் நினைக்கிறார். அப்படின்னா என்ன, நான் இப்போ அவரோட க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன்னா எப்படி மாறுவேன்னா, அவருக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்கள் எல்லாம் எனக்குள்ளே வரும். அதை தான் நம்ம சொன்னோம். சேர்க்க சரியில்லை அப்படின்னா அவங்க ஆள் சரியில்லைன்னா நம்மளும் அதே மாதிரி தான் இருப்போம். ஆமென். ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஒரு நண்பனாக நான் இருப்பேமானா நிச்சயமாக அவருக்குள்ளே இருக்கிற குணாதிசயங்கள்லாம் நமக்குள்ளே செயல்படும். அப்போஸ்தலர் நடபடி 10:38 பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடி 10:38. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். இன்னைக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு நண்பனாக இருப்பாரே, ஆனால் நானும் அவரை போல நன்மை செய்கிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே இன்னும் அதிகப்படியாக நெருக்கமான ஒரு உறவை நான் ஏற்படுத்த வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஊழியக்காரனாக தள்ளி நின்று பார்க்காதபடி நீ என் நண்பனாக இருந்து என்னோட ஃப்ரெண்டாக இருந்து கூடவே இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். 1 யோவான் 1:6 பார்ப்போம். 1 யோவான் 1:6. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். ஆமென். நான் அவரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்னா, அவரோட ஐக்கியப்பட்டு இருந்தேன்னா நான் எப்படி சத்தியத்தின்படி நடக்கிறவனாக இருப்பேன். நான் இருளில் நடக்கிறவனாக இருந்தால் நான் பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறேன். நான் என்னுடைய நடக்க எல்லாம் வேறு மாதிரி இருக்குது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல் இல்லை அப்படின்னா நான் அவரோட ஐக்கியப்பட்டு இல்லை, நான் அவரோட ஃப்ரெண்டாக இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்மளோட ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறவராக இருக்கிறார். ஆமென்.
அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். உண்மையிலே முதல் காரியம், ஒரு உண்மை நண்பனாக இருந்தால் ஒரு நண்பனோட அதிகப்படியாக நேரத்தை செலவிடுவான். ஆமென். உண்மையிலே நான் ஒரு ஃப்ரெண்டோடு இருக்கிறேன் அப்படின்னா எந்நேரமும் எப்படா அவனை சந்திக்கிறேங்கிற ஒரு ஆவல் நமக்குள்ளே இருக்கும். அது மட்டுமல்ல, அதிகப்படியான நேரத்தை செலவிடுகிறவர்களாக இருப்போம். உலக பிரகாரமான நண்பர்களே நம்ம பார்க்குற போது அப்படி தானே. நான் ரசிக்கப்படாததுக்கு முன்பாகலாம் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்தால் உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பித்தோன்னு வைங்க, அந்த குவார்ட்டர்ஸில் காலனியில் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து சாணி தெளிக்க வந்துடுவாங்க. ஆஹா விடிஞ்சிடுச்சுடா, எல்லாம் வீட்டுக்கு போவோண்டா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பியே வருவோம். அப்படி விடிய விடிய உட்காந்து பேசுகிறது. ஐ மீன், இப்போ அது மாதிரி விடிய விடிய ஆண்டவர்கிட்ட நான் உட்காந்து பேச முடியுமா? ஐ மீன், பேசுகிறவன் தான் உண்மையான நண்பனாக இருக்கிறாங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதிகப்படியான ஒரு உண்மையான நண்பன்னா அதிகப்படியான நேரத்தை ஆண்டவர்கிட்ட நான் செலவிடுகிறவனாக இருக்கணும். அதை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். யாத்திராகமம் 33:11 பாருங்கள். யாத்திராகமம் 33:11. யாத்ராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். ஆமென். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. அப்போ மோசேயை ஒரு சிநேகிதனாக அவர் நினைக்கிறார். முகமுகமாக பேசினார்னா நம்ம நினச்சி பார்ப்போம், ஒரு தனிமையில் ஒரு இடத்துல போய் 40 நாள் உபவாசம் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவரோட கூட மட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரோட கூட மட்டும் இருக்கிறார். அங்கே யாருமே இல்லை பேசுகிறதுக்கு. ஆமென். அவர்கிட்ட இன்னும் வேதாகமம் இருந்திருக்க முடியாது. ஆமென். வேறு எதுவுமே இருந்திருக்காது. சும்மா அவர் மலை மேலே ஏறி ஆண்டவரோடு பேசுகிறார். அதை தான் வேதம் சொல்லு, முகமுகமாய் பேசினார். முகமுகமாய் பேசினார்னா அது எப்படிப்பட்டதான பேச்சாக இருக்கும்? அது இவர் மட்டும் பேசுறதில்ல, அது ஒரு உரையாடல். இவர் பேசுவார், அவர் பேசுவார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு உரையாடலாக தான் இருந்திருக்கணும். ஆமென். அப்போ ஒரு நண்பனாக இருந்தபடினால அவர் எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவர்கிட்ட இருந்திருக்கும் பாருங்கள். நம்ம ஒரு ராத்திரிக்கு ஒரு நண்பனோட பேசுகிறதே ஒரு பெரிய காரியம். ஆனால் அவர் 40 நாள், ஹல்லேலூயா, இரவும் பகலுமாக ஆண்டவரோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நான் உங்களை என்னுடைய நண்பனாக இருக்கும்படியாகவே நான் விரும்புகிறேன் என்றபடியாய். ஆமென். அப்போ இந்த ஒரு பரபரப்பான உலகத்தில் நான் ஆண்டவருக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய நண்பனாக இருக்கிறார் என்றபடியா, நான் நண்பனாக இருக்கும்படி அவர் விரும்புகிறார் என்றபடியா, நான் எவ்வளோ நேரத்தை ஆண்டவருடைய பாதத்தில் நான் செலவிடுகிறவனாக இருக்கிறேன். ஆமென். அவர் நம்மோடு பேச விரும்புகிறவராக இருக்கிறார். காலம் சென்ற டிஜிஎஸ் தினகர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஜெப அறைக்கு போனார்னா குறைஞ்சது 8 மணி நேரம் ஆண்டவரோட பேசுவாராம். ஹல்லேலூயா. குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம். ஆமென். அப்போ இன்னைக்கு என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் என்னோடைய உறவு எப்படியா இருக்குது? அது எந்த நேரத்தை, எல்லாமே அப்படிதான். நம்ம நேரத்தை நம்ம தான் ஒதுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஒரு நேரத்தை கொடுங்க என்றபடியாய். நிச்சயமாக தேவன் தர வல்லவராக இருக்கிறார். என்னென்ன குடும்ப காரியத்தெல்லாம் ஒதுக்க முடியுமோ அதையெல்லாம் ஒதுக்கிட்டு அதிகப்படியான நேரம் ஆண்டவரோடு செலவிடும்படிக்காய். ஏன்னா தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் உங்களை சிநேகிதன் என்று அழைப்பேன் என்றபடியாய் சொல்லுகிறார். நீங்கள் என்னோட ஃப்ரெண்டு என்றபடியாய் நான் சொல்லுவேன் என்றபடியாய் சொல்லுகிறார். அப்போ அதுக்கு நான் அதிகப்படியான நேரத்தை நான் ஒதுக்குறவனாக இருக்கணும். அப்போ தான் பல காரியங்களை நம்மளோடு பேசுவார். ஆமென். அங்கே அதை தான் சொல்கிறேன், முகமுகமாய் பேசுவாருங்கிற காரியம் எப்படின்னா உரையாடல் நம்ம பேச அவர் பேச, இதுதான் முகமுகமாய் பேசுகிற ஒரு காரியம். ஆமென். இன்னைக்கு நான் அதற்காக ஆண்டவருக்குள்ள இந்த நாளில் அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க விரும்புகிறவனாக இருக்கணும். ஆமென். என்னாகமம் 12:8 படிப்போம். என்னாகமம் 12 8
நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனதென்ன என்றான். ஆமென். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாக பிரதட்சணமாக நான் பேசுகிறேன். ஆமென். அப்போ காரியம் என்ன? ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். மறைபொருளாக அல்லங்கிறார். எதையும் தெளிவாக புரிந்து கொள்ளும்படிக்காகன்னு அர்த்தம். மறைபொருளாக இல்லைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? சில காரியங்களை ஆண்டவர் சொன்னால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாதபடி இருக்கிற மாதிரி இல்லை. நான் மறைபொருளாக பேச மாட்டேன், தெளிவாக பேசுவேன். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை எப்படி செய்யணும், எல்லா காரியத்தையும் நான் தெளிவாக பேசுவேன். மறைபொருளாக பேசுகிறவன் அல்ல. ஆமென். முகமுகமாக பிரதட்சணமாக நான் பேசுகிறேன். கர்த்தருடைய சாயலை அவன் காண்கிறவனாக இருக்கிறான்கிறார். தேவனுடைய கிருபை கிடைக்குமானா கர்த்தருடைய சாயலை காண்பவர்களாக இருப்போம். ஆமென். இதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஒருவர் ரீசெண்டாக ஒரு புக்கில் படித்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு அப்போஸ்தலன் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவன் தான் அப்போஸ்தலன்கிறார். நேராகவே பார்த்துருக்கணுங்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ விளக்கங்கள் இருக்கலாம், நான் அதை பற்றி இல்லை, நான் புக்கில் படித்ததை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஆமென். அப்போ அங்கே வேதம் என்ன சொல்லுது? முகமுகமாய் பிரதட்சணயமாக நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. அவரை காண்கிறவராக அவர் இருந்திருக்கிறார் மோசே. இன்றைக்கி அதுதான். அந்த ஒரு செகண்ட் இருக்குது பாருங்க, ஆண்டவரோட முகத்தையோ ஆண்டவரையோ நீங்கள் ஒரு செகண்டு பார்த்தா போதுமானது, உங்களுக்கு எல்லா கிருபையும் உங்கள் மேலே வந்து இறங்கிடும். ஆமென். அது ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாது, ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நான் அவரை ஒரு நண்பனாக, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக நான் நினைப்பேனே. ஆனால் நான் எவ்வளவு நேரம் அவர் பாதத்தில் அந்த நேரத்தை செலவிடுகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரை தரிசிக்கும்படியாக ஒரு நண்பனை பார்க்கறதுக்கு எவ்வளோ வாஞ்சை உள்ளவங்களாக நம்ம இருப்போம். நமக்கு பிரியமானவங்களை எப்போ வருவாங்க, எப்போ போய் பார்க்கலாம் என்றபடியாக ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்கும்ல, அந்த வாஞ்சை நமக்கு இன்னைக்கு தேவை. ஆமென். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை விரும்புகிறவராக இருக்கிறார். நீ என்னென்னமோ இந்த உலகத்தில் அதை சாதிக்கலாம், இதை சாதிக்கலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு நினைப்ப. ஒன்றுமே வேண்டியதில்லை. இந்த சாதனையை மட்டும் நீ பண்ணிப்பாரு, எல்லா சாதனையும் தானே நடக்கும். ஆமென். ஆண்டவரே, நான் உங்களை தரிசிக்கணும். ஹல்லேலூயா. என்றபடியா இந்த ஒரு சாதனையை நீ செஞ்சு முடிச்சின்னா எல்லா மற்ற சாதனை தானாக நடக்கும். நீ ஓடவே வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு அதை வாஞ்சிக்கிறவனாக இருக்கணும். ஆண்டவரே, நான் உம்மை தரிசிக்கணும் என்றபடியாய், உம்மோடு முகமுகமாய் நான் பேசணும் என்றபடியாய். ஹல்லேலூயா. நான் நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்கிற போது அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், நண்பனுக்காக தன் உயிரை கொடுக்க வேண்டும் என்கிற காரியம். யோவான் 15:13 பாருங்க. ஆண்டவர் வசனத்தை துருகிறார். யோவான் 15:13. யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆமென். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஒருவிடத்திலும் இல்லை. எவ்வளவோ இரத்த சாட்சிகளை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆமென். அவர்கள்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அவ்வளோ க்ளோஸாக நண்பனாக நினைத்தபடினால தான் அவருக்காகவே தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தார். ஆமென். நாம் காலேஜில் படிக்கிற போது இங்கே டால்மியாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு 4-5 பேர் அந்த கொள்ளடத்தில் போய் குளிக்க போனாங்க. போகிற போது அந்த மடுவுன்னு தெரியாதபடி ஒரு பையன் அப்படியே மெதுவாக கண்ணாடி மாதிரி தண்ணி இருக்குது, உள்ளே போய்கிட்டே இருக்கிறான். அவனை காப்பாற்றணுன்னு இன்னொரு பையன் கையை கொடுக்குறான். கையை கொடுத்தவன் கையை இவன் கெட்டியாக பிடிச்சிட்டான். அவன் 2 பேரும் சேர்ந்து உள்ளே போயிட்டாங்க. ஹல்லேலூயா. 2 பேருமே அவங்க இறந்துதான் அவங்கள வெளியில் எடுக்கவே முடிஞ்சுது. தன் நண்பனுக்காக இவன் தன் உயிரை கொடுத்துருக்கான். ஆமென்.
இங்கே வேதம் அதுதான் சொல்லுது. ஆமென். நண்பனுக்காக தன் உயிரை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடம் இல்லை என்றபடியாய். ஹல்லேலூயா. நம்ம தேசத்திலே ஒடிசாவில் தொழுநோய்களுக்காக அவங்க ஊழியம் செய்தவர் யார்? கிரஹாம் ஸ்டூவர்ட் ஸ்டெயின்ஸ். ஆமென். ஒரு பையன், தன்னோட பையன் 10 வயசு பையன் ஒன்று, 6 வயசு, 10 வயசு பையன் பிலிப்பு, 6 வயசு பையன் திமேத்யூ. ரொம்ப அருமையாக இருப்பாங்க. நீங்கள் யூடியூப்பில் வேணா பாரு. 2 பையன்களோட அவரை ஜீப்பில் வச்சு அப்படியே கொளுத்திட்டாங்க. ஹல்லேலூயா. ஜீப்பில் வச்சு அப்படியே வேறு தொழுநோயாளிகளுக்காக ஊழியம் செய்தவர். ஆமென். அவரையும் அவர் பிள்ளைங்களையும் நம்ம நாட்டில் தான் நடந்த காரியம். ஜீப்போடு வச்சு கொளுத்திட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த இடத்துல அவங்க மனைவியும் இன்னொரு பெண் புள்ள இருக்குது. 2 பேரும் அங்கே ஊழியத்தை அதே இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதே இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவங்க மனைவி சொல்கிறாங்க, நான் என் கணவரையும் பிள்ளைங்களையும் எரித்தவங்களை நான் மன்னிக்கிறேன் என்றபடியா. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே இருந்த அன்பு. ஹல்லேலூயா. அது மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய முடியும். மற்றவங்க ஒருத்தராலும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்மளை நோக்கி ஒருத்தர் பேசுகிற ஒரு பேச்சை கூட இன்னைக்கு நம்ம மன்னிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை. ஆமென். அப்படின்னா என்ன? நான் எனக்கு ஆண்டவர் மேலே அவ்வளோ தூரம் அன்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரோட அன்பு எனக்குள்ளே இருக்குமானா நான் நிச்சயம் மற்றவங்களை மன்னிக்கிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அவரோட அன்பை அவர் சிலுவை மரணத்தினால இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த அன்பை என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது நீங்கள் காமிச்சிருக்கீங்களா? ஆமென். ஏன்னா வாய்ப்புன்னு ஒன்று வரணும்ல. ஒருத்தர் நம்மளை திட்டணும், ஒருத்தர் நம்மளை பேசணும், ஏதோ ஒரு விதத்தில் நான் காயப்படணும். நான் காயப்பட்டால் தான் எனக்கு வாய்ப்பே. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காய் நன்றி, இவங்களை நான் மன்னிக்கிறேன். ஆமென். இதை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் காண்பிக்கணும்னு அவர் விரும்புகிறார். நான் முன்பே சொன்னேன், எந்த நண்பனோட நீ பேசுகிறியோ, எந்த நண்பனோடு உனக்கு உறவு அதிகமாக இருக்குதோ அது உன்கிட்ட பிரதிபலிக்கும். அது ஒருவேளை ஒரு சகிப்புத்தன்மையாக இருக்கும், அல்லது சாந்த குணமாக இருக்கும், எதுவாக இருக்கட்டும், உன் நண்பன்கிட்ட இருக்கிற குணம் உன்கிட்ட பிரதிபலிக்கணும். ஆமென். நான் இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நண்பனாக இருப்பேனானா நான் இதை பிரதிபலிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். மத்தேயு 6:18 பாருங்க. மத்தேயு 6:18. மத்தேயு 6:18. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பான். ஆமென். இது யாருக்குமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் செய்த இந்த காரியம், நான் ஒருத்தரை மன்னித்த காரியம் யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு வெளியரங்கமான பலன் இல்லை. ஹல்லேலூயா. அது தெரியாமல் இருக்கிற போது வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த காரியத்துக்காக, நீ செய்த இந்த பெரிதான காரியத்துக்காக, என்னுடைய அன்பை நீ மற்றவர்களுக்கு காண்பித்ததுபடிக்காக நான் வெளியரங்கமாக பலன் அளிப்பேன். ஆமென். அந்த வெளியரங்கமான பலன் எப்படி இருக்குங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நமக்கு எப்படி தேவையோ அது தேவன் நம்மளை விட அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த பலனை நமக்கு தருகிறவராக இருப்பார். ஆமென். 3வது காரியம், ஒரு நண்பனுக்கிட்ட ரகசியம் எதுவுமே இருக்காது. ஆமென். சங்கீதம் 25:14 படிப்போம். சங்கீதம் 25:14. சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆமென். இதை இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் வேற ஒரு இங்கிலீஷ் வெர்ஷனில் என்ன சொல்லுது? இந்த ஃப்ரெண்ட் ஆஃப் தி லார்ட் இஸ் ஃபார் தோஸ் ஹூ ஃபியர் ஹிம். ஒரு பயப்படுகிறவன் தானே கர்த்தருக்கு ஒரு நண்பனாக இருக்கிறான்னு சொல்லுது. ஆமென். அப்போ நண்பன் நண்பனுக்கு பயப்படுவானா? ஹல்லேலூயா.
நிச்சயம் அவன் பயப்படுறவனாக இருக்க மாட்டான். ஆனால் வசனம் இப்படியா சொல்லுதே அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு யாரோட இருக்கிறதுங்கிறது பொறுத்தது. ஹல்லேலூயா. எனக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியுங்கிறது நாட்டுக்கே எல்லாத்துக்குமே தெரியும். ஆமென். ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன தெரியும்னா அது எவ்வளோ பெரிய காரியம். ஹல்லேலூயா. அவர் இவர் என்னோட ஃப்ரெண்டுன்னு என்னை பார்த்து சொன்னார்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், மோசே என்னோட ஃப்ரெண்டுங்கிறார். ஹல்லேலூயா. மோசே என்னோட சிநேகிதன்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிற போது வசனம் என்ன சொல்லுது? நான் எந்த காரியத்தையும் நான் ரகசியமாக வைத்திருக்க மாட்டேன்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் ஆதியாகமம் 18:18 பாருங்க. ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆமென். தேவன் ஆபிரகாமுக்கு ஃப்ரெண்டு. தேவன் கர்த்தாதி கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மோசேக்கு ஃப்ரெண்டு. ஹல்லேலூயா. அப்போ ஃப்ரெண்டுன்னா இந்த வேலையில் இவங்களுக்கு மோசேக்கோ ஆபிரகாமுக்கோ ஒரு பயம் கலந்த ஒரு ஃப்ரெண்டு. ஹல்லேலூயா. அதை தான் வேதம் சொல்லுகிறது. அவன் எனக்கு பயப்படுகிற வசனம் அப்படி தானே பேசுகிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஃப்ரெண்டாக இருந்தாலும் தானே ஒரு பயம் கலந்த ஃப்ரெண்டு, ஒரு மரியாதை கலந்த ஃப்ரெண்டு. ஹல்லேலூயா. அதற்கு தான் அங்கே ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்றபடியாய். ஆமென். அவர் நிச்சயம் மறைக்க. நான் உண்மையிலே நான் அவரோட ஃப்ரெண்டாக இருப்பேனே, ஆனால் காரியங்களை நிச்சயமாக அவர் பகிர்ந்து கொள்கிறவராக இருப்பார். நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, நான் ஆண்டவரோட ஃப்ரெண்டாக இருக்கிற போதும் ஆண்டவர் என்கிட்ட சொல்லுகிற சில காரியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காத போது, சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா ஆண்டவர் சொல்லாமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரோடு க்ளோஸாக இருப்பேனா சொல்லாமல் இருக்க மாட்டார். சொல்லுகிற போது காரியம் என்ன? அது ஒரு மெல்லிய சத்தமாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன சத்தமாக இருக்கலாம். மெல்லிய சத்தம் வேற, லாங் மெதுவாக மெல்லியதாக அதிக நேரம் பேசுறது வேற, ஒரே ஒரு வார்த்தையில் சின்ன வார்த்தையாக பேசுறது வேற. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நிச்சயமாக அப்படி நம்மளோட பேச வல்லவராக இருக்கிறார். ஆனால் நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேனாங்கிறது தான் முக்கியம். ஆமென். நான் அதுக்கு எந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. நான் உலக பிரகாரமான பலவிதமான காரியங்கள் என் மூளையில் என் சிந்தனையில் இருக்கிற போது அந்த சத்தம் பெருசாக கேட்காது. அந்த சத்தத்தை நான் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். கொடுக்குறங்கிற போது சத்தம் சின்னது, பாதிப்போ பெருசு. ஹல்லேலூயா. சத்தம் சின்னது, நான் அதுக்கு கேட்காதபடியினால எனக்கு வந்த பாதிப்போ அது பெருசு. ஹல்லேலூயா. அவர் ரகசியமாக செய்கிறவர் இல்லை, நமக்கு நிச்சயமாக அதை காண்பித்திருப்பார், அதை சொல்லியிருப்பார், அவர் பேசியிருப்பார். ஹல்லேலூயா. என் நண்பருக்கு நான் ரகசியத்தை மறைக்க மாட்டேங்கிறார். ஆமென். மத்தேயு 13:11 பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆமென். ஏன் இந்த சீடர்கள்லாம் க்ளோஸாக இருந்தவங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்து ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. ஆமென். நிச்சயமாக நமக்கு அது அருளப்பட்டு இருக்கிறது. நம்ம அவரோடு கூட இருக்கிற போது அவர் ரகசியத்தை நம்மளோடு பகிர்ந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். பரலோக ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்றபடியாய், பரலோகத்தில் என்ன காரியம் நிர்ணயிக்கப்படுகிறதோ அது இங்கே சேர்ந்து இங்கே காரியங்கள் நடப்பிக்கிறதுக்கு முன்பாக தேவன் நம்மளோடு பகிர்ந்து கொள்ள நிச்சயமாக அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அது நமக்கு அருளப்பட்டு இருக்கு, நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. அருளப்பட்டு இருக்குன்னா என்ன? அந்த காரியத்துக்கு நான் எலிஜிபிலிட்டி. ஹல்லேலூயா. நான் நிச்சயமாக எனக்கு அவர் தருவார், அந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா.
மற்றவங்களுக்கு அல்ல, அவரோட க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அது அருளப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்தில் நான் அதிகப்படியாக ஒரு நண்பனாக இருந்து அவர் பாதத்தில் அமர்ந்து அவர் பேசுகிற காரியத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிற போது தான் தேவன் என்னோட பேச முடியும். ஆமென். அந்த காரியங்களை, ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்த முடியும். ஆமென். 4வது காரியம், ஒரு உண்மையான சிநேகிதன்னா இக்கட்டு நாளில், பிரச்சனை நாளில் நம்மோடு கூட நிற்கிறவராக இருப்பார். நீதிமொழிகள் 27:9, நீதிமொழிகள் 27:9, நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கார்வதற்கான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாகும். ஆமென். ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமான களிப்பும் ஆகும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இன்னொரு பேர் என்ன? ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த ஆலோசனை கர்த்தர் என்னுடைய நண்பனாக இருப்பாரானா அவர் அந்த நிச்சயமாக ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் ஆலோசனை சொல்லுகிறவராக இருப்பார். நான் அதை கேட்கணும். ஆமென். ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறவனாக இருக்கணும். உலகத்தில் உள்ள எல்லாரை விட அவர் பெரிய ஒரு ஆலோசனைக்காரராக இருக்கிறார். ஏன்னா ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவரை நான் நண்பனாக கொண்டு இருக்கிற போது நிச்சயமாக அவர் ஆலோசனை தருகிறவராக இருப்பார். ஆமென். அதே இதில் 27:6 படிங்க. சிநேகிதன் அடைக்கும் அடைகள் உண்மையானவைகள், சத்துருயிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். ஆமென். இதுதான் கொஞ்சம் கஷ்டம். சிநேகிதனாக எடுக்கிறான், நண்பனாக இருக்கிறோம். ஆமென். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை செய்யாத என்றபடியாய் அவர் ஒரு அடி கொடுக்கிற போது அது உண்மையான அடி, அதை நான் ஏற்றுக்கிறவனாக இருக்கணும். அது எனக்கு நண்பனாக இருக்கிறபடினால் மட்டுமல்ல, எனக்கு நன்மையாக இருக்கும்படிக்காக அவர் அடிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆலோசனை கர்த்தராக மட்டுமல்ல, சில நேரங்களிலே நம்மளை சிச்சிக்கிறவராகவும் இருக்கிறார். எதற்காக? நம்மளுடைய நன்மைக்காக. ஆமென். ஒருவேளை அந்த ஆலோசனையோ அல்லது அடியோ தாங்க முடியாமல் இருக்கலாம், அல்லது அந்த ஆலோசனை நமக்கு ஒரு பிடிக்காத ஆலோசனையாக கூட இருக்கலாம். எப்படி? ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்கிறார்? சாராள் சொல்கிறத கேள், ஆகாரையும் பிள்ளையும் துரத்தி விடுங்கிறார். இது ஆபிரகாமுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் யோசிப்பாரு. ஆமென். ஆகாரையும் மகனையும் பிள்ளையும் துரத்தி விடுங்கிறார், சாராள் சொல்கிறத கேளுங்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலோசனை எப்படிப்பட்டது? ஏன்னா வரப்போகிற காரியங்கள் அவருக்கு தெரியும். ஆமென். இன்ன வரைக்கும் இஸ்ரவேலருக்கும் அவங்களுக்கும் நடக்கிற சண்டை ஓயவே இல்லையே. ஹல்லேலூயா. இன்ன வரைக்கும் ஓயலை. இது அந்த நாளில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்றபடியாக தான் அன்னைக்கே அவர் பிரித்து விடுங்கிறார் இவங்களை. எப்படியா இருந்தாலும் பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும், பிரித்து விடுங்கிறார். அப்போ சில நேரங்களில் கர்த்தர் கொடுக்குற ஆலோசனை நமக்கு கசப்பாக இருக்கலாம், அதை தாங்க முடியாததாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ தாங்க முடியாதது வரப்போகிற நாட்களில் வர்ற பிரச்சனையினால எந்த அளவுக்கு அது நம்மளால் முடியாது. இன்றைக்காவது கொஞ்சம் தாங்குற மாதிரி இருக்குது. வரப்போகிற நாளில் அந்த பிரச்சனை எப்படி தாங்க முடியாததாக இருக்குங்கிறதையோ அல்லது நம்ம அழிந்து போவோம் என்பதையோ அவர் அறிந்து புரிந்து தான் அந்த ஆலோசனையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதான் வேதம், சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். ஹல்லேலூயா. அவர் நண்பனாக இருக்கிறபடினால அவர் அடிக்கிற அடி நிச்சயமாக அது நம்மளுடைய ஆசீர்வாதமான அடி. ஆமென். அதை நான் ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். எலியாவை பார்த்து சொல்கிறார், இவ்வளோ நாள் கேரி தாட்டுக்கிட்ட இருந்த, ஆற்று தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்த, காகத்தை கொண்டு உன்னை போஷித்தேன், நீ இப்போ சாரிபாத்து வீட்டுக்கு போகணும், சாரிபாத்துங்கிற இடத்துல இருக்கிற உதவிக்கிட்ட போ அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நினச்சா இங்கேயே அவர் இவ்வளோ நாள் போஷித்தவர் இன்றைக்கி இங்கே போஷிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே கேரி தாட்டு என்னாச்சு? ஏன்னா நாடே பஞ்சம், அந்த ஆறும் வற்றி போச்சு இன்னைக்கு. ஹல்லேலூயா. இப்போ ஆறு வற்றி போச்சு, தண்ணியும் இல்லை. தேவன் நினச்சா ஆற்றுல தண்ணியை கொஞ்சம் கொடுக்க முடியும்.
அப்படி அல்ல, ஏன் கார் வத்தி போச்சு, நீ சாரி பார்த்து விதவைக்கு வீட்டுக்கு போகணும். ஹல்லேலூயா. அங்கே உன்னை கொண்டு ஒரு காரியத்தை நான் செய்ய இருக்கிறேன். ஆமென். அதனால் இங்கே கேரியத்தில் ஆற்று வத்தி போச்சு. ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு காரியத்தை, ஒரு நெருக்கத்தை கொடுக்குறார் அப்படின்னா, நான் அந்த நெருக்கத்தை கொடுக்குற போது நான் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிறவனாக இருக்கணும். எதுக்காக தேவன் இந்த நெருக்கத்தை கொடுக்குறார்? நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்குற போது நிச்சயமாக அவர் நீ அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் தேவன் காப்பாற்றுவார்னு இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த நெருக்கத்தை நான் இங்கே ஏற்றுக்கிறதுனால இங்கே 4 ஆத்துமா ரட்சிக்கப்படுமா? ஹல்லேலூயா. அப்படின்னா ஓகே. ஆமென். ஆனால் அந்த நெருக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிற காரியத்தில் நான் ஏன்னா எனக்கு என்னன்னா இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு பயம். ஹல்லேலூயா. எனக்கு மூவ் பண்ணுறதுக்கு பயம். ஆண்டவரோ நீ அங்கே வா, உன்னை ஆசீர்வதிக்கிறேங்கிறார். உன் வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, இடத்த விட்டு வெளியே வா, உன்னை ஆசீர்வதிக்கிறேங்கிறார். அத்தனையும் விட்டு வந்தவனை தான் பின்னாடி சீமானா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 300 பேத்துக்கு மேலே வேலைக்கு ஆள் வச்சுருந்தான். ஹல்லேலூயா. ஒரு ஆள் இல்லை, 2 ஆள் இல்லை அவனுக்கு வேலை செய்ய. ஹல்லேலூயா. ஒரு படையே வச்சுருந்தான். ஆமென். எப்போ கர்த்தர் சொன்னபடியா நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, இடத்தை விட்டு வெளியில் வந்தப்போ தான் அதே இடத்துல இருக்கிறேன். ஏன் ஆண்டவர் கர்த்தர் நினச்சா அதே இடத்துல அதே ஊரில் ஆசீர்வதிக்க முடியாதா? ஆமென். செய்ய முடியும். சில காரியங்களால் அங்கே முடியாதுங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சில ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிற போது சிலரோட பகிர்ந்து கொள்ளவே அவர் விரும்ப மாட்டார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். சிலர் நம்மளை ஒட்டிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வர்றத இந்த வயக்காட்டில் எலி பொந்தில் தண்ணி பாய்ச்சினோன்னு வைங்க, ஒரு சின்ன பொந்து தான் இருக்கும், எல்லா தண்ணியும் அது வாங்கிடும். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் ஏதோ ஒரு பக்கத்தில் எல்லாமே போய்கிட்டே இருக்கும். ஆமென். அதை தேவன் விரும்புறதில்லை. அவங்களும் இதனால் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறத விரும்புறதில்லை. ஒருவேளை அவங்க ரட்சிப்புக்குள்ளே வந்தால் ரைட்டு. ஆமென். அவங்க ரட்சிப்புக்குள்ளே வர்றதில்லை, கர்த்தர் சொல்கிறத கேட்கறதில்ல. ஆனாலும் ஆசீர்வாதம் மட்டும் வேணும் அப்படின்னா தேவன் அதை விரும்ப மாட்டார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நீ இந்த இடத்த விட்டு வெளியில் வா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நான் அங்கே வச்சே ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது வேற எலி பொந்துக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்கும். ஆமென். நீனும் நிறைவேற மாட்ட, மற்றவங்களும் என்னை அறிஞ்சிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ இங்கே ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆலோசனை சில நேரங்களில் நமக்கு கசப்பாக இருக்கலாம், அது ஒரு சின்ன அடியாக கூட இருக்கலாம். ஆமென். அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நான் அறிந்தவனாக இருக்கணும். ஆமென். 5வது காரியம், இயேசு சொல்லுகிறபடியெல்லாம் செய்கிற போது அவர் நண்பராக இருக்கலாம். யோவான் 15:14 பாருங்க. யோவான் 15:14. யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். ஆமென். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என்னுடைய சிநேகிதராக இருப்பீர்கள், என்னுடைய நண்பராக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நண்பன் தான், ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஆனால் நான் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சில காரியத்தை சொல்கிற போது, ஆமென், நீ திருந்துடா, இப்படி செக்கினாவுக்கு வாடா, ஆமென், தண்ணி போட்டு இப்படி அழிஞ்சு போவாத, நீனும் போயிடுவேன், குடும்பமும் போயிடும் அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்குற மாதிரியே இல்லை. க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஆமென். ரொம்ப வருஷங்களாக ஃப்ரெண்டு தான். ஆனால் கேட்கல. எவ்வளோ நாள், கொஞ்ச நாள் கேட்கலங்கிற போது நான் அவனை விட்டு பிரிஞ்சிட்டேன். ஆமென். பிரிஞ்சிட்டேன்னா என்ன, அவன் அதிகப்படியான டச்சு கிடையாது. இப்போ என்னாச்சு, அவன் குடிச்சு ஆள் போயிட்டான். ஹல்லேலூயா. குடிச்ச ஆள் இறந்தே போயிட்டான். ஆமென். என்ன பண்ண முடியும்? ஆமென். அவர் சொல்லுகிற அந்த கற்பனையின்படியெல்லாம் செய்வீர்களே ஆனால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். அவர் என்ன நமக்கு சொல்கிறாரோ, ஆமென், என்ன ஆலோசனை சொல்லுகிறாரோ, என்ன காரியத்தை வேதத்தில் படியாக சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறவனாக இருந்தால் தான் நான் நண்பனாக இருக்க முடியும். அவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோட நண்பனாக இருக்கிறார்னு சொன்னால் அவர் நண்பனாக இருக்க மாட்டார், நம்மளை காப்பாற்ற மாட்டார், அவர் விலகி தான் போவார்.
ஹல்லேலூயா. யோவான் 14:21 பாருங்க. யோ- 14:21. யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். ஆமென். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குவோம். கற்பனைன்னா என்ன? ஆமென். 10 கட்டளைங்கிறது ஒரு பக்கம். கற்பனைங்கிறது என்ன? தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் இதுபடி செய்யுன்னு சொல்கிறதெல்லாம் வேதத்தில் சொன்னப்பட்டதெல்லாம் கற்பனை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதெல்லாம் உங்களுக்கு கற்பனை. ஆனால் அது என்ன? வேதத்தில் உள்ள அந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கணும். அந்த ஃப்ரேமை தாண்டி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு சொல்லுகிற அந்த கட்டளையானது வேதத்தின் அடிப்படையில் அந்த ஃப்ரேம்குள்ளே வரணும். ஃப்ரேமை தாண்டி போகக்கூடாது. அப்படி எது சொன்னாலும் அது உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற கற்பனை. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? நீ இவ்வளோ நேரம் ஒரு நாள் ஜெபி, ராத்திரி இத்தனை மணி நேரம் கண்ணு முழிச்சு ஜெபி அப்படின்னா அப்படி ஒன்றும் வேதத்தில் இல்லை. இரவெல்லாம் ஜெபிக்கணும்னு தான் இருக்குது. இத்தனை மணி நேரம் ஜெபி அப்படின்னு இல்லை. ஆனால் நமக்கு தேவன் கொடுக்குற கற்பனை அது வேதத்தின்படி சரியாக தான் இருக்குது. அப்படிங்கிற போது அந்த கற்பனைப்படியெல்லாம் நான் செய்கிறவனாக இருந்தால் தான் கர்த்தர் என்னுடைய சிநேகிதனாக இருப்பார். ஏன்னா அவர் எனக்கு சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்யணும். நான் செய்யாத போது திருப்பி அவர் பேச மாட்டார். பலமுறை கர்த்தர் நம்மளோட பேசியும் ஒரு நண்பனாக இருந்து முகமுகமாக பேசுகிற காரியத்திலையும் நம்மளோட தெளிவாக பேசியும் நான் திரும்ப திரும்ப அந்த காரியத்தை எந்த காரியத்தையும் கேட்குறவனா இல்லை, கீழ்ப்படுகிறவனா இல்லை, செய்கிறவனாக இல்லை அப்படின்னா அவர் நம்மளாக இருக்க மாட்டார். அவர் நிறுத்திக்குவார் அதோட. ஆமென். ஒரு தடவை சொன்னோம், 2 தடவை சொன்னோம், பேசுகிறோம். ஆனால் இவன் நான் தான் பேசுகிறேங்கிறத உணர்கிறானோ இல்லையோ, அந்த காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறது இல்லை, செய்யறது இல்லை அப்படின்னா அவர் ஒதுங்கிக்குவார். ஹல்லேலூயா. 1 யோவான் 5:3 பாருங்க. 1 யோவான் 5:3. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஆமென். நாம் தேவனுடைய கற்பனையை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவர் என்ன உன்கிட்ட பேசினாரோ அந்த காரியத்தை நீ செய்யறது தான் உண்மையிலே நீ அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறங்கிற காரியம். அது மட்டும் இல்லை, அது என்ன சொல்றது? அந்த கற்பனை அவர் என்ன சொன்னாரோ நீ செய்யும்படியா உன்கிட்ட சொன்ன காரியம் பாரமானதா நிச்சயமாக இருக்காது. அதுதான் வசனம் சொல்லுது. அவருடைய கற்பனை பாரமானவைகள் அல்லவே. நம்ம வேணா பாரமாக நினச்சிக்கிட்டு இருக்கலாம், இது என்னால் முடியாது, இது என்னால் முடியாதுன்னு. ஆமென். யோர்தானில் காலை வச்சாதான் அது 2ஆ பிரியும். ஹல்லேலூயா. காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் பயந்துக்கிட்டே இருந்தேன்னா கதை நடக்காது. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிற காரியத்தை நான் செய்கிறவனாக இருந்தால் தான் அவருடைய நண்பனாக நான் இருக்க முடியும். அது நிச்சயம் அவர் எனக்கு சொல்லுகிற காரியம் என்னால் முடியுமாங்கிறது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அது பாரமானதாக இருக்காது, நிச்சயமாக செய்ய முடியும். ஆமென். அப்போ இன்னைக்கு அவர் சொல்லுகிற கற்பனைப்படியெல்லாம் செய்கிறவன் தான் அவருக்கு சிநேகிதனாக இருக்க முடியும். ஆமென். 6வது காரியம், சுத்த இருதயம் உள்ளவர்கள் அவருக்கு சிநேகிதராக இருப்பாங்க. நீதிமொழிகள் 22:11 பாருங்க. நீதிமொழிகள் 22:11. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சுத்த இருதயத்தை விரும்புகிறனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். ஆமென். ராஜா அவனுக்கு சிநேகிதனாக இருப்பாய். சுத்த இருதயம் உள்ளவருக்கு ராஜா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜா அவனுக்கு என்ன சிநேகிதனாக இருப்பார், நண்பனாக இருப்பார். ஆனால் அந்த சுத்த இருதயங்கிற காரியத்துக்கு அவர் தெரிஞ்சுக்க விரும்புவார். உண்மையிலே நான் பரிசுத்தமானா சுத்த இருதயம் உள்ளவனாக இருக்கிறேனா என்றபடியாய் அதை டெஸ்ட் பண்ண அவர் விரும்புவார். ஹல்லேலூயா. எங்கே நம்ம பார்க்குறோம்? அங்கே யோசேப்போட காரியத்தில் பார்க்குறோம்.
போத்திபர் வீட்டில் அவன் மனைவி ஆமென் யோசேப்பை அழைக்கிற போதும் அவன் அந்த இடத்தை விட்டு ஓடுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஏன் இந்த டெஸ்ட்டு? அந்த சுத்த இருதயம் உள்ளவனாக இருக்கிறானான்னு அந்த டெஸ்ட்டு அவருக்கு தேவை. அல்லேலூயா. அந்த சுத்த இருதயம் உள்ளவனாக இருக்கிற போது என்னாச்சு? அந்த நாட்டுக்கே ஒரு பிரைம் மினிஸ்டராக உயர்த்தப்படுகிறான். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு சுத்த இருதயம் உள்ளவர்கள் தான் அவருக்கு சிநேகிதனாக இருக்க முடியும். அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது அவனுடைய ஒரு இச்சைக்கான ஒரு காரியமாக இருக்கலாம். அது ஒரு விதமானது. தானியேலுக்கு எப்படி? அவன் போஜனத்தை குறித்ததான காரியத்தில் டெஸ்ட்டு. அல்லேலூயா. தானியேல் சொல்லிருக்கிறான், ராஜாவுக்கு கொடுக்குற போஜனத்தை எனக்கு கொடுக்காது. ஏன்னா ராஜா கட்டளை கொடுத்துருக்கிறார், எனக்கு என்ன சாப்பாடோ அதுதான் தானியேலுக்கெல்லாம் கொடுக்கணும்னு. ஆமென். அவன் இருக்கிறதோ வேறொரு தேசம். இங்கே கர்த்தர் இவங்களுக்கு இந்தந்த பிராணிகளை இந்தந்த காரியத்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். இது எல்லாம் அந்த ராஜாவோ அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்றது. ஆமென். அப்போ என்ன பண்ணணும்? நான் இதை சாப்பிடுவேன் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கே கதையாகாது. அல்லேலூயா. எல்லாத்தையும் சாப்பிடுன்னு தான் சொல்லுவான். அதுக்கு ஒரே அடி அடிச்சிடுவான், எனக்கு மாமிசமே வேண்டாம். அல்லேலூயா. நான் ஆடு தான் சாப்பிடுவேன் பன்னி சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அங்கே கதை நடக்காது. அல்லேலூயா. இதை சாப்பிட்றீங்கள அதையும் சாப்பிடுன்றான். அப்போ ஒரே தான் அடி, எனக்கு மாமிசமே சாப்பிட மாட்டேன். ஆமென். ஏன்? அங்கே தானியேலுக்கு ஒரு டெஸ்ட்டு. அல்லேலூயா. அந்த டெஸ்ட்டில் அவன் பாஸ் பண்ணி ஆகணும். ஆமென். ஆனால் அங்கே யூதாஸ் காரியத்துக்கும் அங்கே டெஸ்ட்டில் அவன் ஃபெயில் ஆகிட்டார். அல்லேலூயா. அவருக்கு பணத்து மேலே ஆசை. ஒருத்தனுக்கு பெண்கள் மேலே ஆசையாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறார், ஒருத்தனுக்கு சாப்பாட்டு மேலே டெஸ்ட் பண்ணுறார், ஒருத்தனுக்கு பணத்தின் மேலே ஆசையா. ஆமென். அப்போ யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணுறாரு? அந்த 30 வெள்ளி காசுக்கு கீழே விழுந்துடுறாரு. ஆமென். அப்போ இங்கே சுத்த இருதயம் உள்ளவர்களாங்கிற காரியத்தில் எனக்கு எந்த விதத்தில் தேவன் டெஸ்ட் பண்ணுவாருங்கிறது அவங்கவுங்களுக்கான டெஸ்ட்டு வேறு வேறு. அல்லேலூயா. அந்த டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணுறவனாக இருக்கணும். ஆமென். அப்போ தான் கர்த்தருடைய சிநேகிதனாக இருக்க முடியும், கர்த்தர் நம்மளை உயர்த்த முடியும். அல்லேலூயா. டெஸ்ட்டு வச்சு பாஸ் ஆகாமல் நான் அப்படியே மேலே வரணும்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இங்கே இந்த மத்தேயு 5:8 படிப்போம். மத்தேயு 5:8. மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த டெஸ்ட்டு நான் ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரை தரிசிக்கணும் அப்படின்னு எனக்கு என்ன இருக்குது, எனக்கு வாஞ்சை இருக்குது அப்படின்னா டெஸ்ட்டுக்கும் நீ தயாராக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சுத்த இருதயம் உள்ளவனாக இருந்தால் மட்டும்தான் கர்த்தரை தரிசிக்க முடியும். எந்தெந்த விதத்திலெல்லாம் நிச்சயம் ஆவியானவர் நமக்கு உதவுகிறவராக இருப்பார். எது எது கர்த்தருக்கு பிடிக்காததுங்கிறத அப்பப்போ ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். ஆமென். அதை சந்தேகப்படாதபடி அதையெல்லாம் ஒதுக்குகிறவர்களாக அதிலிருந்து விலகுகிறவர்களாக நம்ம இருக்கிற போது கர்த்தர் நிச்சயமாக கர்த்தரை தரிசிக்கும்படியான கிருபையை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அப்போ சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு ராஜா சிநேகிதனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக 7வது காரியம், உண்மையான சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான். நீதிமொழிகள் 17:17 பார்ப்போம். நீதிமொழிகள் 17:17. நீதிமொழிகள் 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவோ சகோதரன் பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். நமக்கு பிரச்சனைகள், நெருக்கங்கள், வேதனைகள் வருகிற போதும் ஒரு நண்பன் தான் கூட நிற்பான். ஹல்லேலூயா. சகோதரன் கூட நிற்கிறானா இல்லையோ தெரியல, ஆனால் உண்மையான நண்பன்னா அவன் கூட நிற்பான். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் நமக்கு சிநேகிதனாக இருக்கிற போது நம்மளுடைய இக்கட்டு நாளில், பிரச்சனை நாளில், வேதனை நாளில் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். எல்லா காலங்களிலும், எல்லா இக்கட்டு நாட்களிலும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிநேகிதனை
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் கேட்குறார், நான் உன்னை சிநேகிதன் என்று அழைப்பேன் என்றபடியாய். ஹல்லேலூயா. நம்ம கேட்கல, அவர் கேட்குறார், நான் உன்னை சிநேகிதன்னு சொல்லுவேன். ஆமென். நான் தான் முன்பே சொன்னேன், நான் பிரைம் மினிஸ்டரை தெரியும்னு சொல்கிறத விட பிரைம் மினிஸ்டர் எனக்கு அவர் பார்த்து நான் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை சிநேகிதன் என்பேன் என்று. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி அவர் சிநேகிதனாக இருக்கணும்னா என்ன காரியத்தை நான் பிடித்து கொள்ள வேண்டுமோ அதை பிடித்து கொள்ளுகிற போது நிச்சயமாக அவருடைய சிநேகிதனாக இருக்கலாம். 1 சாமுவேல் 18:1 பாருங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். ஆமென். 3வது வசனம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. யோனத்தானும் தாவீதும் தானே அவர் உயிருக்கு உயிராக சிநேகித்தான் என்று வேதம் சொல்கிறது. யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. ஒரு உண்மையான ஃப்ரெண்டு நான் இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்காக அந்த வசனம். ஆமென். என்னுடைய ஆத்மா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஆத்மாவோடு இணைஞ்சு இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான சிநேகிதம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஆத்மா இணைஞ்சு இருக்கிற ஒரு காரியத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஆத்மாவை சிலுவையில் கொடுத்து தான் அவரோட சிநேகத்தை நம்மளை எவ்வளவு சிநேகிக்கிறார் என்றபடியாய் அவர் காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிநேகிதத்தை, ஒரு நண்பனை நான் இழந்து போகாமல் இருக்கணும். இது அவர் பக்கம் மட்டுமல்ல, இது எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான். உண்மையான சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிப்பாங்கிறது என்னோட இக்கட்டுனால என்னோட பிரச்சனையில் கர்த்தர் என்னோட இருக்கிறது மட்டுமில்ல, என்னோட பிரச்சனை நேரத்தில் என்னுடைய நெருக்கத்தின் நேரத்தில் நானும் கர்த்தரோடு இருக்கணும். ஹல்லேலூயா. உலகத்தை பார்த்து ஊரை பார்த்து நான் அவரை விலகி போகிறவனாக நான் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ தான் உண்மையான நான் ஆண்டவரை நான் நேசிக்கிறேங்கிறத நான் ப்ரூவ் பண்ண முடியும். ஆமென். அப்போ இந்த நாளில் கர்த்தரோடைய உண்மையான ஒரு சிநேகிதனாக இருக்கும்படிக்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். முதல் காரியம் என்ன? அதிகப்படியாக நேரத்தை அவர் பாதத்தில் செலவிடணும். உண்மையான ஒரு நண்பனாக இருப்போமானா, ஆமென், அவர்கிட்ட நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரத்தை செலவிடுகிறவனாக இருக்கிறேன். அந்த செலவிடுகிற நேரம் வேதம் என்ன சொல்லுது? முகமுகமாய் பேசினார். நம்மளுடைய வேண்டுதல் ஜபத்தை மட்டும் ஏறெடுக்கிற காரியமாகவே இருக்கக்கூடாது. நானும் பேசணும், அவரும் என்னோடு பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு நண்பனுக்கான ஒரு காரியம். நண்பனுக்காக தன் உயிரே கொடுக்கறதுக்கு. ஆமென். வேதம் என்ன சொல்லுது? ஒருவன் தன் சிநேகனுக்காக தன் ஜீவனே கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தும் இல்லை. ஆமென். அவர் நமக்காக நம் பாவத்திலிருந்து விடுதலையாகும்படிக்காய், ஆமென், அவர் தன் ஜீவனை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நான் அந்த அன்பை ப்ரூவ் பண்ணும்படிக்கா நானும் உங்களை அதே மாதிரி அன்பு செய்கிறேன் என்றபடியா நான் என் ஜீவனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னா, ஆமென், அந்த ஸ்டூவர்ட் சயின்ஸை போல. ஹல்லேலூயா. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் நான் கர்த்தருக்காக நான் நிற்கிறவனாக இருக்கணும். ஆமென். அடுத்த காரியம் என்ன சொல்லுது? அவருடைய கர்த்தருடைய ரகசியம் அவரது நண்பரிடத்தில் இருக்கிறது, சிநேகிதனிடத்தில் இருக்கிறது. எந்த காரியத்தை நமக்கு சொல்லாமல் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன், மோசேகிட்ட பேசின தேவன் நம்மளோடும் பேசுவார். ஆனால் நான் அவங்கள போல என்னுடைய விசுவாசத்தை ப்ரூவ் பண்ணுறேன்னா, ஆமென், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் நண்பங்கிற காரியத்தில் நான் அவருக்கு ப்ரூவ் பண்ணுறவனாக இருக்கணும். அப்போ நிச்சயமாக அவர் எந்த ரகசியத்தை நமக்கு மறைக்க மாட்டார். அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறவராக இருக்கிறார். 4வது காரியம், ஒரு நல்ல ஒரு ஆலோசகர். ஆமென். இக்கட்டு நாட்களிலே ஒரு சிநேகிதனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தராக அவர் இருக்கிறார்.
ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமும் களிப்பமாகும். ஆமென். இக்கட்டு பிரச்சனைகள் வேதனை நேரத்திலெல்லாம் அவர்கிட்ட போய் அமர்ந்தோம்னா, சிநேகிதனை போல நண்பனை போல அவர் பாதத்தில் அமர்ந்தோம்னா அவர் நம்மளோடு பேசுவார், நல்ல ஒரு ஆலோசனை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஆலோசனை ஒருவேளை நமக்கு அதை செயல்படுத்துகிற காரியத்தில் ஒரு கஷ்டமாக இருக்கலாம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் என்றபடியாக இருக்கிறபடினால அது ஒரு அடியாக கூட இருக்கலாம். நான் அதை விசுவாசிக்கணும், நான் அதை நம்பணும். ஆமென். யார் மேலே ஆண்டவர் பிரியப்படுகிறாரோ அவர்களை அநேக அடிகள் அடிப்பார்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ நான் அதை அறிஞ்சவனாக புரிஞ்சவனாக எதுக்கு செய்கிறாருங்கிறத நான் தெரிந்து கொள்ளுகிற போது தான் தேவனுடைய சிநேகிதனாக நான் இருக்க முடியும். ஏன்னா அவர் கற்பனைகளை எல்லாம் நான் கை கொள்ளுகிறவனாக இருக்கணும்னு இந்த வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறபடியெல்லாம் நான் செய்கிறவனாக இருக்கணும். சுத்த இருதயம் உள்ளவனாக இருக்கிற போது நிச்சயமாக கர்த்தரை தரிசிக்கலாம். ஆமென். வேதம் சொன்னது பொய்யல்ல. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எந்தெந்த விதத்தில் என்னென்ன காரியத்திலெல்லாம் நான் பரிசுத்தமாக இருக்கணுமோ, ஆமென், எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணணும். ஹல்லேலூயா. எதுலையும் சந்தேகப்படவே கூடாது. ஆவியானவர் நம்மளோடு பேசுவார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்துக்குள்ளாக நான் போகிற போது நிச்சயமாக தேவனை நாம் தரிசிக்க முடியும். தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். எல்லா காலங்களிலும் சிநேகிப்பான். ஒரு நல்ல நண்பன்னா ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். அவருடைய சிநேகிதனாக நம்ம இருக்கிற போது ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே உம்மது சிநேகிதனாக இருக்கும்படிக்காகவே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீர் எப்படியாய் எங்களை சிநேகிதனாகி கொள்ள நீர் ஆசைப்படுகிறீரோ அதே போல் நாங்களும் இந்த நாளிலே ஆசைப்படுகிறோம் அப்பா, விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதுதான் பாதை, இதுதான் வழி என்றபடியாய் ஆவியானவரே நீர் எங்களோடு பேசுவீராக. உம்மது பாதை ஆண்டவரே, ஆண்டவர்கிட்டம் எங்களை கிட்டி சேர்ப்பதாக ஒரு க்ளோஸான ஆண்டவரே, எப்படி தாவீதும் யோனத்தானுக்கும் ஆத்மா இணைந்திருந்ததோ அப்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆத்மாவும் எங்களது ஆத்மாவும் இணைந்திருக்கத்தக்கதான ஒரு சிநேகிதத்தை நாங்கள் அடையும்படி ஆவியானவர் எங்களை வழிநடத்துவாராக. ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.